சரவண பெருமாள் சார் சொல்லுங்க. மேடம் சொன்னிய விஷயங்கள்ல நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம். நியூஸ் 7 குழுமத்தினர் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவிக்கலாம். அதாவது இந்த சிந்து சமவெளி அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளியில் தான் வந்து சனாதன தர்மம் என்று ஒன்று இருந்ததை சிக்கந்தர் என்ற ஸ்கந்தா என்ற தமிழில் ஸ்கந்தா என்று சொல்லக்கூடிய, கன்னடத்தில் ஸ்கந்தா என்று சொல்லக்கூடிய சிக்கந்தர், வடக்கில் சிக்கந்தர். இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இருக்கு. இல்ல கடவுளை வணங்கியதுக்கான அடையாளம் இருக்கா சார்? கடவுளை வணங்கியதுக்கான ஆதாரம் சிந்துவெளி. விஏ வித்யா அகாடமிக் டைரக்டர் சென்டர் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் சர்வீஸ் ஒரு ஃபிலிமே இருக்கு. எல்லா ரிசர்ச் டாக்டர் லிண்ட் ஃப்ரம் யுஎஸ்ஏ. இந்த மாதிரி இருங்க அறிவியலையும் வரலாற்றை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த மித்த வச்சு பேசாதீங்க. ஏன் குறுக்கிட்டு பண்றீங்க? நீங்க மித்த வச்சு பேசுறீங்க. சொன்னீங்க, நான் சொல்லவா? சொல்லுங்க. பாலைவனத்துல ஒரு இனம் என்ன இருக்கு? கடல் சார்ந்த இனம், மலை சார்ந்த இனம், பதில் சொல்லுங்க. ஆறுகள் சார்ந்த இனம், இந்த மாதிரியான இனங்கள் தான் இருக்கு. அது உங்களுக்கு சொல்ல தெரியல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா உங்க தமிழ் இனம் வேலுப்பிள்ளை பிரபாகரன் போட்டு நாங்கள் இனம் அப்படின்றது நீங்க ஈழத்துக்கு தான் படிச்சுட்டு வந்து பாருங்க. நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா நான் ஒழுங்கா பேசுவேன். நீங்க இப்படி மாதிரி குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் அந்த விளக்கத்துக்கு தான் போவேன். நான் எனக்கு என்னன்னா சிந்து சமவெளி நாகரத்துல கடவுளை வணங்கியதற்கான ஏதாவது அடையாளங்கள் இருக்குதா? எந்த கடவுளை வணங்கி இருக்கிறாங்க? ரிசர்ச்சர்ஸ் சொல்லிருக்காங்க. எந்த கடவுளை வணங்கி இருக்கிறாங்க? கந்த புராணத்தையும் அருணகிரிநாதர் எழுதிய முருகன் திருவடிகளும் இந்த பாடல்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி 45 நிமிடம் பிலிம் வெளியிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது இருங்க ஏன் அவசரப்படுறீங்க? திராவிடியன் சிவிலைசேஷன்ன்றது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இஸ்லாமிய நண்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அவங்களே இதை நம்புறாங்க. லெமோரியா கண்டம் என்றது ஒன்று இருந்தது. இந்த தமிழ் மண்ணானது திராவிட மண் என்று சொல்லக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் அமைத்த மண். இது திராவிடம் என்றது அந்த நிலப்பரப்பு. அவர் எதற்காக பழனியில் அமர்ந்தாரோ அந்த நிலப்பரப்பை குறித்து தான் 4 மொழிகளை கொண்டது. தமிழ் கடவுள், தமிழ் மொழி தான் உலகத்திலே முதல்ல இவர் சொல்றாரு. ஆனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டறாங்களே சார். தமிழ் தான் முதல் மொழி. முதல் மொழி சரவண பெருமாள் சார். ஆனால் அந்த தமிழ் மொழிக்கான முக்கியத்துவத்தை முதல்வர் ஏன் அதை இனிஷியேட்டிவ் பண்றாருன்னா தமிழ் மொழிக்கான அடையாளங்கள் இவ்வளவுதான் ஹிஸ்டாரிக்கலா இன்னைக்கு ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சு எழுதி இருக்காங்க. இத்தனை விளிம்பை வெளியிட்டு இருக்காங்க. நீங்க அறிவியல ஒத்துக்க மாட்டீங்க, வரலாறு ஒத்துக்க மாட்டீங்க. இவ்வளவு மூத்த மொழிக்கு ஏன் சார் மத்திய அரசு பெரும் அங்கீகாரம் கொடுக்கல? இவ்வளவு மூத்த மொழி நீங்க சொல்றீங்க. நீங்க கொண்டு வந்தது கிடையாது. இல்ல என் கேள்விக்குள்ள வாங்க. கடவுள் மறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த காலத்துல இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்து சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி சொன்னீங்கன்னா நான் அதுக்கு வருவேன். நான் வாங்க, புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு அந்த மகாராஷ்டிரா இருக்கிற உங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழகத்துல உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அம்பேத்கர் மனநிலை என்னன்றது. நீங்க சொல்றீங்க பொய் பிரச்சாரம். அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. உங்களுக்கு அம்பேத்கரை பத்தி என்னங்க தெரியும் சொல்லுங்க பாப்போம். அம்பேத்கரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு என்னங்க தெரியும்? அம்பேத்கர் சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. அம்பேத்கரை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க. தேர்தல் அரசியல் முக்கியமான புள்ளி அதுதான். நான் சொல்லி வரதுக்குள்ள நீங்க ஏன் குறுக்கீடு பண்றீங்க? அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லுங்க. அம்பேத்கரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. பாலசிங்கம் சார். ஆகையினால இந்த இனம்ன்றது சொல்றது அது விட்டுடுவோம். நம்ம அந்த பேச்சுக்கே நான் போகல. நீங்க சொல்ற இந்த திராவிடியன் மாடல் அரசாங்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உண்மையிலே நீங்க வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது இந்த 21ல இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்ச்சின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் கொடுத்த ஜிடிபியில் வளர்ந்து இருக்கிறார்கள் அப்படிங்க ஆதாரம் எப்படி வளர்ந்தீங்க? எதனால வளர்ந்தீங்க? கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ வளர்ந்திருக்குது. இந்தியாவிலே 47%. தமிழ்நாடு கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல 47% இருக்குது. குஜராத் 21%. சொல்ல முடியுமா? இதன் மூலமா தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நீங்க சும்மா ஒண்ணும் வளரல. எப்படி புரியுதுங்களா? நீங்க சொல்றீங்களே அங்க இருக்க வியட்நாம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி இங்க வருதுன்னா யார் மூலமா வருது? நீங்க உங்களோட சுய முயற்சினால மத்திய அரசாங்கத்தோட ஒத்துழைப்பின் மூலமா தான் அது வருது.
கிராஸ் டெவலப்மெண்ட் ரேஷியோக்கு பதில் உங்களால சொல்லுங்க. வந்து நீங்க விட்டு போன உங்க ஆட்சியில விட்டு போன ஃபோர்டு ஹியூமன் ரிசோர்ஸ்க்காக நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? குஜராத்ல என்ன இல்ல செஞ்சிருக்கீங்க? அது ஏன் தமிழ்நாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறது இருக்குல்ல, இங்கதான் அதுக்கான அட்மாஸ்பியர் அதுதான் இதுக்கான தமிழ்நாட்டுக்கு எதற்கு வருகிறது அப்படின்றதுனா இங்க வந்து அந்த செட்டப் அவங்க வந்து கேட்டது அந்த அதுதான் முதல்வர் பேசுறாரு. அதுதான் பேசுறாரு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது தானே முதல்வர் பேசுறாரு. ஆமாங்க, அது யார் பீரியட்ல போட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பேர் இல்லையா? அதிமுக ஆட்சியில வேல்முருகன் இருக்கட்டும் சார், யாருடைய இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வேல்முருகன் ஐஏஎஸ் தான் இந்த இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்னாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு இந்த இந்தியால இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். கட்டமைப்பு பண்ணது பிரகாரம் அதற்கு பின்பாக 91 ஆட்சி அமைத்த ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சியில போடப்பட்டதுதான் இந்த திட்டங்கள் எல்லாம். தமிழ்நாடு யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது இல்ல சரவண பெருமாள் சார், தமிழ்நாட்டை சூஸ் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போது என்ன காரணம்னா, என்ன காரணம்னா இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்விக்கு சுகாதாரத்துக்கு அதனால ஹியூமன் ரிசோர்ஸுக்கு அதிகமாக செலவிட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதனாலதான் இங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஹியூமன் ரிசோர்ஸுக்கு குஜராத் என்ன நீங்க போட்டீங்க. நீங்க ஒரு உதாரணம், நல்லா நீங்க உலகத்துல எங்க வேணா இப்ப இருக்க சூழ்நிலையில போயிட்டு வாங்க. பாடி பில்டிங்ல வந்து எந்த ஒரு லாரியோ எந்த ஒரு கனரக வாகனங்கள் தயாரிச்சு இது வெளியே வருதோ, பாடி பில்டிங் யூனிட் எங்க பக்காவா பண்ணுவாங்க. நீங்க வந்து இந்த சின்ன யானைன்னு சொல்ல டாடா ஏஸை எடுத்துக்கோங்க, அதனோட பாடி பில்டிங் எங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க நீங்க கேட்டுட்டு வாங்க. எங்க பண்ணுவாங்க? கோயம்புத்தூர்ல தான் பண்ணுவாங்க. அதற்கான கெப்பாசிட்டி கோயம்புத்தூர்ல தான் இருந்தது. இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபோர்டு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமும் வந்து ஆன்சிலரி சப்ளைல வந்து ஃபெயிலியர் ஆகையினாலதான் இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலையில வந்தது. இதே கோயம்புத்தூர்ல ஃபோர்டு இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து டெட்ராய்ட் அளவுல பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை வந்து போர்ட்டை ஒட்டி இருக்கிறதுனால லாஜிஸ்டிக் எல்லாம் உலக அளவுல வந்து இன்னைக்கு வந்து போட்டுக்கிறாங்க பாருங்க அவங்க விளம்பரம். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலமா இல்லையா அதை சொல்லுங்க. குஜராத்தோட தமிழ்நாடு டிராவலிங் அக்ராஸ் குளோப் அப்படின்றத போடுறாங்க. குஜராத் என்ன வளர்ந்திருக்குது, தமிழ்நாடு என்ன வளரலன்னு சொல்லுங்க பாப்போம். குஜராத் என்ன வளர்ந்ததுன்னா நீங்க வந்து என்ன உற்பத்தி துறையில வளர்ந்திருக்குதுங்க. மாடல்னு நீங்க வந்து குஜராத்தை வச்சு தான் நீங்க சொல்றீங்க. இதற்கு முன்பாக எந்த குஜராத் மதவெறிக்கு ஒரு மாடலுங்க. குஜராத் மதவெறிக்கு ஒரு மாடல் இருந்த ஆட்சியிலாவது நீங்க இந்த மாடல்ன்ற இதுக்கு வந்திருக்கீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கமா என்ன மாடல்னா எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வர்றது என்னன்னா 2002 அந்த கலவரம், அதன் மூலமாக உயிரிழந்த 790 முஸ்லிம்கள், 254 இந்துக்கள், காணாமல் போன 223 பேர். அதை தவிர புஜ் பூகம்பம், அதற்கு ஒன்றிய அரசு கொடுத்த 100 கோடி ரூபாய் நிவாரணம். அந்த நிவாரணத்தை தன்னுடைய ஆத்ம நண்பரான அதானிக்கே அவர் கொடுத்தார். அதை தவிர ஒரு ரூபாய் ஒரு ஸ்கொயர் மீட்டர் நிலத்துக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. இப்ப காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது நீங்க ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டர் ரூபாய் வச்சுட்டு அங்க நிவாரண பணி செய்யவே முடியாது. ஒரு ஸ்கொயர் மீட்டர் நிலத்தை ஒரு ரூபாய்க்கு அதானிக்கு கொடுத்துதான் கிரீன் எனர்ஜி என்கின்ற அந்த மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் கிஃப்ட் சிட்டி. நீங்க சொல்றீங்க அதுதான் குஜராத் மாடல். அதுதான் குஜராத் மாடல். போட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜிஎம்ஆர் யாரு, ஜிவிகே யாரு, இது மாதிரி ஒரு 8 கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள யாரு எழிலரசன் உங்களுடைய குடும்ப அமைப்புக்கு கொடுக்கலன்ற வருத்தமா? சரவணபெருமாள், நான் எழிலரசன் கேள்வியை நான் அப்ளை பண்ணுங்க. எழிலரசன் யாரு, இவங்கலாம் யாரு? போட்டோ எடுத்துருக்கக்கூடிய மத்த போட்டுகள்லாம் எடுத்து